இன்று ஒரே நாளில் 3 விமானங்கள் நடுவானில் பறக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்து கொண்டிருந்த விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் ஹாங்காங்கிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதே போல இன்று காலையில் 2 விமானங்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸின் அந்த லூஃப்தான்சா விமானம் லண்டனில் இருந்து சென்னை வரும்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அது மீண்டும் லண்டனுக்கே திரும்பி சென்றது. அதே போல சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவுக்கு வந்து கொண்டிருந்த விமானத்திலும் நடுவானில் பறக்கும் பொழுது ஓடுதளத்திலிருந்து நடுவானில் பறக்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அதிலும் அந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. இதனால் இன்று காலையில் இருந்து தற்போது 12 மணிக்குள் 3 விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அவை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஏர் இந்தியா 787 ட்ரீம்லைனர் விமானம் ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வரும்போது நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் அது ஹாங்காங்கிற்கே திருப்பி அனுப்பப்பட்டது. இதே போல லூஃப்தான்சா விமானம், சவுதி அரேபியா விமானம் உள்ளிட்ட 2 விமானங்களிலும் இன்று காலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நடுவானில் 3 விமானங்கள் இன்று காலையில் பறக்கும் போது விமானிகளால் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு பாதுகாப்பாக அது புறப்பட்ட விமான நிலையங்களுக்கே திருப்பி சென்றது, பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று ஒரே நாளில் சவுதி ஏர்லைன்ஸ் மற்றும் லூஃப்தான்சா, ஏர் இந்தியா ஆகிய 3 விமானங்கள் வானத்தில் பறக்கும் போது விமானிகளால் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு அவை தரையிறக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.